ஹாய் கைஸ், சோமு தமிழ் சத்தியமங்கலம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஏசி வோல்டேஜும் டிசி வோல்டேஜும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டெஸ்ட் நம்ம டிசி வோல்டேஜ் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வோல்ட்டில் வைக்கணும் மல்டிமீட்டரை. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுற போகிற பேட்டரி 1.5 வோல்ட் தான். அதனால் நம்ம 20 வோல்ட்டில் வச்சுருக்கோம். 20 வோல்ட்டில் வச்சுட்டோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது 1.5 வோல்ட் பேட்ரி. நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்லேயும் வச்சிட்டோம். இப்போ பேட்ரி வோல்டேஜ் 1.26 காட்டுது. இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா டிசிக்கு பொலாரிட்டி இருக்குது. ஏன்னா மாற்றி வச்சோம்னா நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்லேயும் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ்லேயும் வைக்கும்போது -1.27 வோல்ட் காட்டும். வோல்டேஜ் சேமாக தான் காட்டும். ஆனால் மைனஸ் ஆட் ஆகி வரும். போலாரிட்டி இருக்குது. இப்போ ஏசி வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். ஏசி நம்ம வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கோம். வச்சுருக்கோம். ஏசி வோல்டேஜ் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஏசி சிம்பிள் இதுதான் ஏசி சிம்பிள். வோல்டேஜ் 200 வோல்டேஜ் இருக்குது. நம்ம வீட்டு சிங்கிள் ஃபேஸ் லைன் 240 வரும். அதனால் 750 வோல்டேஜ் வச்சுருக்கோம். 750 வோல்டேஜ் வச்சுருக்கோம் மல்டிமீட்டரை. ரெண்டு ப்ரோபி நம்ம கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். 246 சம்திங் காட்டுது. டிசிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த வாட்ச் எடுத்திருக்கோம். இந்த வாட்சில் ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், இந்த சைடு இருக்கிற நெகட்டிவ் டெர்மினல். நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண பேட்டரி எடுத்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவும் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் போடுறோம். வாட்ச் ஓடுது. ஆனால் அதே டெர்மினலில் மாற்றி போடும்போது நெகட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுறோம். வாட்ச் ஓடல, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா டிவைஸ் ஓடல. டிசி டிவைஸ் எப்பவுமே பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரியல் டைமில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோன் சார்ஜர் ஃபேஸ் நியூட்ரல் ஃபஸ்ட் நம்ம குத்திட்டோம். சார்ஜ் ஆகுது. அதே அடாப்டரை நம்ம திருப்பி குத்துறோம். ஃபேஸ் நியூட்ரல் சேஞ்ச் பண்ணி குத்துறோம். அப்பவும் சார்ஜ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏசி கரண்ட்டுக்கு பொலாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தெரியுது.